வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல். வேலூர் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர், குடியாத்தம் தொகுதிகளில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. பதிமூன்று மாநிலங்களில் அடங்கிய 97 மக்களவை தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழகத்தில் வாக்குப்பதிவை நடத்த தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டதால் வெளியூர் அரசியல் பிரமுகர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை. தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததால் கடைசி நேர பண பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பு. மாநில எல்லைகளில் ரோந்து பணிகள் அதிகரிப்பு. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு சொந்த ஊருக்கு செல்லும் வெளியூர் வாசிகளுக்காக 2000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு நடத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்னையில் பேட்டி. மசூதிகளில் இஸ்லாமிய பெண்களை தொழுகை நடத்த அனுமதிக்க கோரும் வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஐபிஎல் கிரிக்கெட், கிங்ஸ் 11 பஞ்சாப், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பல பரீட்சை. வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்ட விவகாரத்தை அடுத்து வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்தரின் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவரது தந்தை துரைமுருகனின் நண்பர்கள் வீடுகளில் மற்றும் சிமெண்ட் குடோன்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி பணம் கைப்பற்றியதாக தகவல் வெளியானது. அங்கு தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று சில தரப்பினர் கோரிக்கை விடுத்தனர். இதன் அடிப்படையில் தொகுதி தேர்தல் அதிகாரி அளித்த பரிந்துரையை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்தார். அதனை பரிசீலித்த தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு தேர்தலை ரத்து செய்ய பரிந்துரை செய்தது. அதனை ஏற்று வேலூர் தொகுதியில் நாளை மறுநாள் நடைபெறவிருந்த தேர்தலை ரத்து செய்து குடியரசுத் தலைவர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எனினும் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர், குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிகளில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் இடைத்தேர்தல் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் உள்ள 97 மக்களவை தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் முடிவடைந்தது. தமிழகம், புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளுக்கும் 18 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். சரியாக 6 மணிக்கு அனைத்து தலைவர்களும் பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டனர். உடனடியாக தேர்தல் கண்காணிப்பு அலுவலர்கள் தொகுதிதோறும் நடத்தை விதிகள் மீறல் எதுவும் இருக்கிறதா என்று கண்காணித்தனர். எந்த சூழ்நிலையிலும் எந்த ரூபத்திலும் யாரையும் ஆதரித்து பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் கண்டிப்புடன் எச்சரித்துள்ளது. தொகுதிகளில் தங்கியுள்ள வெளியூர்வாசிகள் தங்களுடைய சொந்த ஊருக்கு சென்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ள தேர்தல் ஆணையம் விடுதிகள், ஹோட்டல்கள், கல்யாண சத்திரங்கள் ஆகியவற்றில் வெளியூர்காரர்கள் தங்கியிருந்தால் சோதனை நடத்தி அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளது. கடைசி நேரத்தில் வாக்காளர்களுக்கு பண பட்டுவாடா செய்யும் வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளதால் பறக்கும் படையினர் முக்கிய இடங்களில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். நெல்லை உள்ளிட்ட சில இடங்களில் பண பட்டுவாடா செய்ய முயன்ற 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதற்கிடையே நாளை மறுநாள் வாக்குப்பதிவை நடத்த தேர்தல் ஆணையம் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைகளிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாரிகள் மூலமாக வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. இதில் எதுவும் முறைகேடுகள் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொரு வாகனத்திற்கும் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக மதுரை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜன் தெரிவித்தார். இதுபோன்று தேர்தல் பாதுகாப்பிற்காக 160 கம்பெனி மத்திய பாதுகாப்பு படையினர் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
சேலம் தொகுதியில் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு அங்குள்ள நிலைமை குறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் தரும் நேரலை பதிவை இப்போது பார்க்கலாம். 6 மணியுடன் முடிவடைந்துள்ளது. ஒரு மாதமாக கடும் வெப்பத்திற்கு இணையாக அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது வேட்பாளர்களுக்கு வாக்கு திரட்டி வந்தனர். தேர்தல் ஆணைய உத்தரவின்படி இன்று மாலை 6 மணியுடன் தேர்தல் பிரச்சாரங்கள் முடிவிட்டுள்ளன. தேர்தல் பிரச்சாரத்தின் காரணமாக பரபரப்பாக காணப்பட்ட தெருக்கள் தற்போது வெறிச்சோடி காணப்படுகின்றன. அரசியல் கட்சிகளுக்கு இணையாக தேர்தல் ஆணையமும் தேர்தல் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு பயிற்சி, விவிபேட் இயந்திரம் குறித்து பொதுமக்களுக்கு தெரிவித்தல், வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்து தெரிவித்தல் என பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சேலம் மாவட்டத்தில் நடத்தப்பட்டு வந்தன. சேலம் மாவட்டத்தில் சேலம் வடக்கு, சேலம் மேற்கு, சேலம் தெற்கு, ஓமலூர், வீரபாண்டி மற்றும் எடப்பாடி ஆகிய 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவை தொகுதிகளில் மக்களவைத் தேர்தலுக்கு 1803 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 172 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளன. பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நல்ல முறையில் வாக்களிக்க வசதியாக 900 துணை ராணுவ படையினரின் பாதுகாப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அச்சமின்றி வாக்களிக்க வசதியாக முக்கிய நகரங்களில் துணை ராணுவ படையினர் கொடி அணிவிப்பும் நடத்தி முடித்துள்ளனர். தற்போதைய தேர்தல் 100% நேர்மையாகவும் பொதுமக்கள் அச்சமின்றியும் வாக்களிக்க வசதியாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளன. சேலம் மாவட்டத்திலிருந்து ஜி. விஜயகுமார். அடுத்த மாதம் 12ஆம் தேதி 6ஆம் கட்ட மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான தேர்தல் அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் 6ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டது. நாடாளுமன்ற மக்களவைக்கு 7 கட்டங்களாக தேர்தல் நடத்த முடிவு செய்யப்பட்டு கடந்த 11ஆம் தேதி முதல் கட்ட வாக்குப்பதிவு 91 தொகுதிகளில் முடிவடைந்துள்ளது. 2வது கட்டமாக நாளை மறுநாள் தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் 97 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்படுகிறது. 3, 4, 5வது தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு அந்த தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் உள்ளிட்ட நடைமுறைகள் தொடங்கிவிட்டன. இந்த நிலையில் 6வது கட்டமாக உத்தரப்பிரதேசம், ஹரியானா, பீகார், மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம், தில்லி, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் அடங்கிய 59 தொகுதிகளில் மே 12ஆம் தேதி 6ஆம் கட்டமாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு இன்று வெளியிடப்பட்டுள்ளதால் 59 தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிவிட்டது. இந்த தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இம்மாதம் 23ஆம் தேதி கடைசி நாள் என்றும் ஏப்ரல் 24ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை வாபஸ் பெற ஏப்ரல் 26ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. தீவிரவாதத்திற்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சி பேசி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் கோப்ராவில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், நக்சல் பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் என்பதை சுட்டிக்காட்டிய அவர், இந்த மாநிலத்தில் கண்ணி வெடிகளை அகற்றி மின்விளக்கு கம்பங்களை அதிகமாக்கி குடிநீர் மின் விநியோகத்தை சீரமைத்து வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள பிஜேபி முயற்சித்து வருவதாக கூறினார். ஆனால் காங்கிரசோ பயங்கரவாதத்தை ஆதரிப்பது வேதனை அளிக்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். புதிய சாலைகள், ரயில்வே இணைப்புகள், அடிப்படை கட்டமைப்புகளை அமைக்க பிஜேபி முயற்சித்து வருவதாகவும் காங்கிரஸ் அதற்கு நேர் எதிர்த்திசையில் இயங்குவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டதால் வெளியூர் அரசியல் பிரமுகர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஒவ்வொரு தொகுதியிலும் திருமண மண்டபங்கள், தங்கும் விடுதிகள் சோதனை நடத்தி வெளியூர்வாசிகள் அப்புறப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தேர்தல் விதிமுறை மீறல் தொடர்பாக 4525 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறிய அவர், தமிழகத்தில் மொத்தம் 67,720 வாக்குப்பதிவு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். இதில் 8283 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் அவர் கூறினார். பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்காணிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் கண்காணிப்பு மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தேவையான அளவிற்கு துணை ராணுவ படை வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்குச்சாவடிகளுக்கு வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதற்காக தனியாக பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த அவர், வாக்குச்சாவடி மையங்களில் ஆண், பெண் தனித்தனி வரிசை அமைக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். மதுரையில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது என்றும் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை பதிவான வாக்கு சதவீதம் குறித்த தகவல்கள் தேர்தல் ஆணைய இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றார். மேலும் சென்னையில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியில் நடைபெற்ற சோதனையில் சில முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் சத்யபிரதா சாஹூ குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டதால் கடைசி நேரத்தில் அரசியல் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்வதை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய இடங்களிலும் பணப்பட்டுவாடா நடைபெறும் என கண்டறியப்பட்டுள்ள பகுதிகளிலும் தேர்தல் ஆணைய பறக்கும் படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை நகரை பொறுத்தவரையில் பெரும்பாலான சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதால் அவற்றையும் கண்காணித்து பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுத்து தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இது தவிர வாகன சோதனையை தீவிரப்படுத்தவும் வங்கிகளில் பண பரிமாற்றங்களை கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையம் விதித்துள்ள 48 மணி நேர தேர்தல் பிரச்சார தடைக்கு எதிராக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி தாக்கல் செய்துள்ள வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க மறுத்துள்ளது. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், மத்திய அமைச்சர் மேனகா காந்தி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதி ஆகியோர் சட்டத்திற்கு புறம்பாக பேசியதாக எழுந்த புகாரை அடுத்து அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்தது. இந்த தடை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மாயாவதி வழக்கு தொடர்ந்தார். தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தின் இந்த உத்தரவிற்கு எதிராக தனியாக வழக்கு பதிவு செய்யுமாறு அறிவுறுத்தினர். தேர்தல் ஆணையத்தின் இந்த நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொண்டுள்ளது என்று தெரிவித்துள்ள நீதிபதிகள் பல்வேறு கட்சித் தலைவர்கள் மாறுபட்ட நேரங்களில் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தடுக்க தேர்தல் ஆணையம் தற்போதுதான் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டனர். அதே நேரத்தில் ஜாதி மத ரீதியான உணர்வுகளை தூண்டும் வகையில் பேசும் அரசியல் கட்சித் தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றும் நீதிபதிகள் அப்போது தங்கள் அதிருப்தியை தெரிவித்தனர். வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடியை எதிர்த்து போட்டியிட பிரியங்கா காந்தி தயாராக இருப்பதாக அவரது கணவர் ராபர்ட் வதேரா கூறியுள்ளார். வாரணாசி தொகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் போட்டியிடுகிறார். அங்கு மோடியை எதிர்த்து அனைத்து கட்சிகள் சார்பில் பொது வேட்பாளராக பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரியங்காவின் கணவர் ராபர்ட் வதேரா வாரணாசியில் போட்டியிட பிரியங்கா தயாராக இருப்பதாக கூறினார். இதற்கு பிரியங்கா தம்மிடம் சம்மதம் தெரிவித்துவிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். மசூதிகளில் பெண்கள் தொழுகை நடத்த அனுமதி கோருவது தொடர்பாக பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. புனேயை சேர்ந்த தம்பதியர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி S.A. போப்டே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அப்போது சபரிமலை வழக்கில் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் மத்திய அரசின் கருத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக நீதிபதி தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு சொந்த ஊருக்கு செல்லும் வெளியூர்வாசிகளுக்காக 2000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதனையொட்டி அன்றைய தினம் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மகாவீர் ஜெயந்தி என்பதால் அரசு விடுமுறை, 19ஆம் தேதி புனித வெள்ளி என்பதால் விடுமுறை, 20, 21ஆம் தேதிகளில் சனி ஞாயிறு விடுமுறை ஆக 5 நாட்கள் தொடர் விடுமுறை வருவதால் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் வசிப்பவர்கள் சொந்த ஊர்களுக்கு சென்ற வண்ணம் உள்ளனர். இவர்களின் வசதிக்காக இன்று 600 சிறப்பு பேருந்துகளும் நாளை 1600 பேருந்துகளும் இயக்கப்படும் என்று அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை ஜெர்மனி உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளே பயன்படுத்தாத நிலையில் இந்தியாவில் மட்டும் அதை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சரும் தெலுங்கு தேச தலைவருமான சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சென்னை வந்த அவர் இன்று அண்ணா அறிவாலயத்தில் திமுக நிர்வாகிகளை சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அயர்லாந்து, ஜெர்மனி போன்ற நாடுகள் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பயன்படுத்துவதில்லை என்றும் கூறிய சந்திரபாபு நாயுடு, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்பிருப்பதால் அதை தவிர்ப்பதே நல்லது என்றார். அண்மை காலமாக எதிர்க்கட்சித் தலைவர்களின் வீடுகளை குறிவைத்து வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துவது ஏன் என்று கேள்வி எழுப்பிய சந்திரபாபு நாயுடு, தமிழகத்தில் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை கூட மோடி அரசு நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டினார். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினருக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆன்மாவை மதிக்க வேண்டும், நீதி, நேர்மை, அகிம்சையை பின்பற்ற வேண்டும் என்பதை நாட்டு மக்களுக்கு போதித்தவர் பகவான் மகாவீர் என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது போதனைகளை பின்பற்றி சகிப்புத்தன்மையுடன் அனைவரும் ஒருவருக்கொருவர் மரியாதையுடன் நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக ஆளுநர் மேலும் கூறியுள்ளார்.
இதேபோல் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சமண சமய பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீரரின் போதனைகளை அனைவரும் பின்பற்றி அன்பும் அறமும் நிறைந்த வாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என வாழ்த்தியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், அரச குடும்பத்து வாழ்க்கையை துறந்து இளம் வயதில் ஆன்மீக தேடலில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர் மகாவீரர் என்றும், அவரது பிறந்த நாளை கொண்டாடும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். அதிகரித்துள்ள பயண கட்டணம், தொடர் விமான சேவை ரத்து, அதிக நிதிச்சுமை ஆகியவற்றால் பிரச்சினைக்குள்ளான ஜெட் ஏர்வேஸ் விவகாரம் குறித்து ஆலோசனை நடத்த மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு அழைப்பு விடுத்துள்ளார். பிரபல தனியார் விமான சேவை நிறுவனமான ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் அண்மை காலமாக கடுமையான நிதி சிக்கலில் சிக்கி தவித்து வருகிறது. விமான ஓட்டிகள் மற்றும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்காததால் அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் புகார் எழுந்தது. இதற்கிடையே சர்வதேச விமான சேவையை ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தியதோடு நாள்தோறும் 10 விமானங்களுக்கும் குறைவான அளவில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மத்திய விமான போக்குவரத்து துறை செயலாளருக்கு உத்தரவிட்டுள்ள அமைச்சர் சுரேஷ் பிரபு, இந்த விமானத்தில் பயணிக்கும் பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் உரிமையை காக்க உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளார். தனது ட்விட்டர் பக்கத்தில் இதை குறிப்பிட்டுள்ள அவர், பயணிகளின் பாதுகாப்பு மட்டுமன்றி ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்துள்ளவர்கள் குறித்தும் கருத்தில் எடுத்துக்கொண்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். கொடநாடு எஸ்டேட் விவகாரம் தொடர்பான விவரங்களை பொது இடங்களில் பேச முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஆகிய இருவருக்கும் தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கொடநாடு எஸ்டேட் விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு தொடர்பு இருப்பதாக பேசிய மு.க.ஸ்டாலின் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இந்த தடையை நீக்க கோரி தமிழக அரசு சார்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி இளந்திரையன், கொடநாடு விவகாரம் உதகை நீதிமன்ற விசாரணையில் உள்ளதால் இந்த சம்பவம் குறித்து முதல்வர் மற்றும் மு.க.ஸ்டாலின் ஆகிய இருவரும் பொது இடங்களில் பேசக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்தார். நாளை மறுநாள் மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் விதிமுறைகளை மீறி பண பரிவர்த்தனை, மதுபான விநியோகம் மற்றும் பரிசுப் பொருட்களை வாக்காளர்களுக்கு வழங்குதல் போன்றவற்றை கண்காணிக்கும் வகையில் பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான பொருட்கள், ஆயுதங்கள் வைத்திருப்பதை கண்டறியும் வகையில் நிலையான கண்காணிப்பு குழுக்களும் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைப்படி அமைக்கப்பட்டுள்ளன. பறக்கும் படை வாகனங்கள் மற்றும் வாக்கு எந்திரங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் போன்றவற்றை GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக மாநில அளவிலான கட்டுப்பாட்டு மையம் தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளுடன் செயல்பட்டு வருகிறது. இனி விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டித் தொடரில் மொஹாலியில் தற்போது நடைபெற்று வரும் ஆட்டத்தில் பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் விளையாடி வருகின்றன. டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து முதலில் களமிறங்கி ஆடிவரும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணி சற்று முன்வரை 1 விக்கெட் இழப்பிற்கு 39 ரன் எடுத்துள்ளது. இனி வருவது வானிலை. தமிழகம், புதுச்சேரியில் பொதுவாக வறண்ட வானிலையே காணப்படும் என்றும் இன்று ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வேலூர் மக்களவை தொகுதியில் தேர்தல் ரத்து. தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்று குடியரசுத் தலைவர் ஒப்புதல். வேலூர் தொகுதிக்குட்பட்ட ஆம்பூர், குடியாத்தம் தொகுதிகளில் திட்டமிட்டபடி நாளை மறுநாள் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மாநிலங்களில் அடங்கிய 97 மக்களவை தொகுதிகளில் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் ஓய்ந்தது. தமிழகத்தில் வாக்குப்பதிவை நடத்த தேர்தல் ஆணையம் தீவிர ஏற்பாடு. தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் பிரச்சாரம் ஓய்ந்துவிட்டதால் வெளியூர் அரசியல் பிரமுகர்கள் தொகுதிகளை விட்டு வெளியேறாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ எச்சரிக்கை.
தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் ஓய்ந்ததால் கடைசி நேர பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையம் தீவிர கண்காணிப்பு. மாநில எல்லைகளில் ரோந்து பணிகள் அதிகரிப்பு. தமிழகத்தில் வாக்குப்பதிவுக்கு சொந்த ஊருக்கு செல்லும் வெளியூர் வாசிகளுக்காக 2000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் மூலம் வாக்குப்பதிவு நடத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சென்னையில் பேட்டி. மசூதிகளில் இஸ்லாமிய பெண்களை தொழுகை நடத்த அனுமதிக்க கோரும் வழக்கு மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். ஐபிஎல் கிரிக்கெட் கிங்ஸ் 11 பஞ்சாப் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பல பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்றிரவு 10 மணிக்கு. வணக்கம்.